ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது சட்டவிரோதமானது அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். சென்னை உயர்நீதிமன்றம் இன்று வழங்கிய உத்தரவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் மார்ச் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் நடத்தப்பட்ட அந்த அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் தாக்கல் செய்திருந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அடங்கிய அமர்வு இன்றைக்கு அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை தன்னுடைய விசாரணையை தொடர்ந்து நடத்தவும் நீதிபதிகள் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். நீதிபதிகள் அந்த உத்தரவுல மேலும் கூறும்போது, அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். அமலாக்கத்துறை சோதனையின் போது அதிகாரிகள் சிறைபிடிக்கப்பட்டதாகவும் சிலர் நள்ளிரவில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டதாகவும் காவல்துறை அரசு தரப்பிலும் அதே போல டாஸ்மாக் தரப்பிலும் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற குற்றம் என்பது நாட்டு மக்களுக்கு எதிரான குற்றம் என்றும் நாட்டின் நலன் கருதியே இந்த சோதனையானது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டமும் பொருளாதார நீதியை மக்களுக்கு வழங்கி இருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடன், அரசியல் உள்நோக்கும் நோக்கத்துடன் இந்த சோதனையானது நடத்தப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்பட்ட வாதங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வாதங்கள் மீது நீதிமன்றம் எந்த விசாரணையும் நடத்த முடியாது. அது சம்பந்தமா எந்த முடிவும் எடுக்க முடியாது. அது நீதிமன்றத்தினுடைய வேலையும் அல்ல என்று நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தால் மற்றொரு கட்சி ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டு கூறுவது என்பது வழக்கமானதுதான். ஆனால் நீதிமன்றங்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் நீதியை உறுதி செய்ய மட்டும்தான் முடியும் என்று சொல்லி தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்த அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நன்றி சுரேஷ்குமார், உங்களுடைய விவரங்களுக்கு.